ஹாய். ஹாய். நம்ம இந்த வீடியோ என்ன நம்ம இந்த பார்க்க வீடியோ என்ன போறோம்னா, பார்க்க போறோம்னா, எப்படி உங்க எப்படி உங்க உங்க பேஷன உங்க பேஷன கண்டுபிடிச்சு, கண்டுபிடிச்சு, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேஜஸ ஆஃப் உங்க ஸ்டேஜஸ லைஃப்ல எப்படி உங்க அச்சீவ் லைஃப்ல எப்படி பண்றது அச்சீவ் பண்றது அப்படி அப்படி பார்க்க போறோம். அண்டு நான் எப்படி அச்சீவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா, ஒரு 1 டூ 5 அந்த 5 டூ 9 இந்த மாரி எப்பவும் போல நார்மலா ஜாலியா தான் போச்சு. அண்டு 10த், 12த் வந்து ரொம்ப டஃப்பான ஜேர்னி சொல்லுவேன் எனக்கு. ஏன் அந்த 10த் அண்ட் 12த் வந்து ரொம்ப டஃப்பான ஜேர்னினா, ஒரு பெர்சன் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நம்ம இந்தியால இருக்க தமிழ்நாட்ல இருக்கட்டும். அந்த தம்பி நீ வந்து நல்லா படிச்சிருப்பா 10த்ல 12த்ல முக்கி முக்கி படிச்சேன். என்ன சொல்றது? அதாவது உன்னோட வீக்கர் ஏரியால வந்து நீ வந்து அதிகமா என்னதான் நீ வந்து உன்னோட எஃபர்ட்ட போட்டாலும், அது ஒரு ஸ்டேஜ்க்கு மேல வராது. ஆ அதே இது உனக்கு நல்லா வரும்னு தெரியுது. ஆனா, அந்த இடத்துல நீ கொஞ்சமா எஃபோர்ட் போட்டு, அதையும் ஒரு வீக்கர் ஏரியால நீ அதிக எஃபோர்ட் போடுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராங். பிகாஸ் உன் வீக்கர் ஏரியா உனக்கு வரான்னு தெரியுது. ஆனா, அது தெரிஞ்சுமே நீ வந்து இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு மாங்கு 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 மாங்குன்னு படிச்சாலும் வர்றது தான் வரும். அதே தான் எனக்கு நடந்துச்சு. அதாவது ஆவரேஜ் மார்க் தான் எடுத்தேன். இன்னும் சொல்லப்போனா ஒரு டாப்பர்ஸ் ஒரு 7 மணி நேரம், 8 மணி நேரம் வந்து படிக்கிறாங்கன்னா, நான் ஒரு 12 மணி நேரம், 10 மணி நேரம் படிப்பேன். பிகாஸ் நான் அவன காம்பீட் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு நல்ல கோல் கிடைச்சிடும். அந்த பேஷன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நல்லா படிப்பேன். ஆனா, அந்த வீக்கா போட்ட எஃபோர்ட் ஃபுல்லா வேஸ்ட்டா போச்சு. கடைசில நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்மளுக்கு சொன்னது தான். எது வீக்கா இருக்கோ, அத ஒரு மாரி அந்த மாரி ஒரு இருந்தாலே போதும். ஏன்னா, பிகாஸ் நமக்கு வராது தெரிஞ்சு. அதே இது நம்மளுக்கு ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸோ, இல்ல வேற என்னமோ டிசைனிங்கோ, இல்ல கோடிங்கோ நமக்கு என்ன வருதோ, அதுல போட்டு, அதுல நம்ம தினம் எஃபோர்ட் போட்டிருந்தாலே எங்கேயோ போயிருக்கலாம். ஓகேங்களா? சரி நான் இதான் இந்த லெசன்ல கத்துக்கிட்டேனே 9த் அண்ட் 12த்ல. அண்ட் தென் எப்படி என்னோட பேஷன எக்ஸ்ப்ளோர் பண்றது? ஏன்னா, பிகாஸ் டே பை டே டெக்னாலஜிஸ் எல்லாமே மாறிட்டு போகுது. எப்படி நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் காலேஜ் டேஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேக்ரவுண்ட்ஸ்ல அதாவது அவங்க பேக்ரவுண்ட் வந்து ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்டெடிடா இருக்காது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க அப்பாவோட பிசினஸ், ஃபேமிலி பிசினஸ் அதில போற மாரி இருக்கும். அதுவே அதே சில பேர் ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஆனா மெஜாரிட்டி பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் தான். பிகாஸ் என்ன சொல்றது? அவங்கள்லேருந்து ஒரு ப்ரெஷர் வரும். "தம்பி நீ அவங்க காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அது போயிருப்பா. பிகாஸ் நம்மளுக்கு டைம் இல்ல. ஏன்னா நீ உன் பேஷன ஃபாலோ பண்ற மாரி இருந்தன்னா, காசு அவ்வளோ சீக்கிரம் வராது. லேட் ஆகும் பண்ணாலும் இப்போதைக்கு நம்மளுக்கு காசு வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னா ஆ இப்ப நான் என்னோட காலேஜ் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிக்கல பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் நான் என்னோட பேஷன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா சொல்லப்போனா. இன்னும் சொல்லப்போனா என்னோட ஜர்னிய நான் சொல்லப்போனா, என் கிளாஸ்ல ஒரு 70 பேர் இருக்காங்கன்னா, ஒரு 67 பேர் வந்து போயிட்டாங்க. 67, 68 பேர் போயிட்டாங்க. ஒரு 2 பேர் தான் நாங்க இருக்கோம். அதுல ஒருத்தன் பிரச்சனை பண்ணி என் கூட உடமாட்டி இன்னொருத்தன் நான் மட்டும் தான் இருப்பேன். எல்லா சாரும் வந்து என்னைய கேட்பாங்க. "ஏன் தம்பி நீ எல்லாம் போயிட்டா நீ மட்டும் ஏன் உட்கார்ந்துருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆ இல்ல சார் போல சார். ஏன் திரும்பி உனக்கு என்ன உன்னைய விட்டுருப்பாங்க. நீ ஏன் போகாம இருக்க? நீ உன்னைய அனுப்பியிருப்பாங்க. ஏன் போகணும் அப்டி கேட்குறாங்க. அவங்க வந்து ஒரு வாட்டி கேட்கும்போதும், ஓ! நம்ம இவ்ளோ டவுனா இருக்கோம். என்ன சொல்றது? அவங்க பார்க்குற விதமும் சரி, நம்ம ஜூனியர்ஸ் டீம்ல எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு நாள் ஒரு ஜெயிக்க தானே போறோம். இஸ் ஜஸ்ட் அபௌட் டெம்பரரி ப்ரெஷர் தானே. இப்ப அவன் எல்லாம் இன்டர்ன் போன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்டர்ன் போய் என்னதான் காசு வாங்குறான். நான் மட்டும் ரூம்ல வாங்காம இருக்கேன். சுத்தி உள்ள எல்லாம் பண்றேன், பண்ணாம இருக்கேன். பிகாஸ் பேஷன் இஸ் டேக் சம் டைம் தானே. நம்ம அத நோக்கி போகும்போது நம்ம லாங் டெர்ம் நல்லா இருக்கும்னு உனக்கு தெரியும்ல. ஓகே. லாங் டெர்ம்ல நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸோட கெட்டா உன் பேஷன் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நல்லா இருப்ப. உனக்கு புடிச்ச ஜாப்ல கண்டிப்பா ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்ப. பிகாஸ் புடிச்சு பார்க்குற அந்த வர சம்பளமே யூ கேன் யூட்டிலைஸ் இட். அதனால சொல்றேன். ஃபாலோ யுவர் பேஷன். உன்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் வந்து இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. என் என் என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் வந்து மிடில் ஸ்டேஜும் கீழ இருக்கு. ரொம்ப புவரா இருக்காங்க. அதெல்லாம் நீ குடுக்குற எக்ஸ்கியூஸா? சரி உன் ஃபேமிலி சிச்சுவேஷன் புவரா இருக்கட்டுமே! ஏன் ஒரு பார்ட் டைமா பாரு. மிச்சம் நைட் என்ன பண்ற? 4 மணி நேரம், 2 மணி நேரம் என்ன பண்றீங்க? 3 மணி நேரம் என்ன பண்றீங்க? பார்க்க முடியாதா என்ன? பேஷன் இருந்தா உன்னால ஜெயிக்க முடியும். ஓகேயா? இந்த இந்தியால சரி, எந்த வேர்ல்ட்லயும் யாரா கூட இருக்கணும் சரியா? யாரா இருந்தாலுமே உங்க பேஷன் ஒண்ணு புடிச்சு பண்றவங்க தான் உன் ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும், எதா இருந்தாலும், நீ உன் ஃபேமிலில நீ மட்டும் தான் இருக்கேன்னாகலும், உன்னால ஜெயிக்க முடியும். தட்ஸ் இட் கைஸ்.